Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, தனிநிலை கணிதம், Example 12.16, construct the truth table for P exclusive of R, Q and P exclusive of R, negation of Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். PQ அப்படின்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ட்ரூத் டேபிளில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து 2n. n வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை குறிக்கும். இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா 4 கிடைக்கும். அந்த 4 ரோஸ் வந்து இந்த ட்ரூத் டேபிளுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது P எழுதியிருக்கேன், இங்கே Q எழுதியிருக்கேன். P வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு 2 ரோஸ் வந்து Tன்னு எழுதிடுவோம். அடுத்த 2 ரோஸ் வந்து எஃப்னு எழுதுவோம். அதுக்கு அடுத்தது க்யூக்கு வந்து மாற்றி எழுதிப்போம். டிஎஃப் அப்படின்னு எழுதிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் க்யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா எஃப் தான். அது டி இருந்தாலும் எஃப் தான், எஃப் இருந்தாலும் எஃப் தான். மாறி இருந்தால் ட்ரூ. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம P if and only ifல வந்து அதாவது அதில் எப்படி எழுதுவோம்னா ரெண்டும் ஒன்றா இருந்தால் பாசிட்டிவ், மாறி இருந்தால் எஃப்னு எழுதுவோம். இது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். இதுக்கு ரெண்டுமே ஒன்றா இருந்தால் எஃப்னு எழுதிக்கணும், மாறி இருந்தால் டீன்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்றா இருந்தால் எஃப் இருந்தாலும் எஃப் தான். மாறி இருக்கும்போது மட்டும் இதுக்கு ட்ரூ வந்துடும். ட்ரூத் டேபிள் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து இது வரையிலும் எந்த எக்ஸாம்லேயும் கேட்கப்படலை. பட் 2 மார்க்ஸில் வந்து இது கேட்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த சிலபஸில் வந்து நம்ம போக முடியாது. நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து நூக் அண்ட் கார்னர் நம்ம தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து சென்டம் வந்து வாங்கலாம். அதனால் எதையுமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.